படம் பேர் வந்து டியூடுன்னுன்றதுக்கு பதில் பாடுன்னு படத்தை பேர் வச்சிருந்திருக்கலாம். லூசுக்கு மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி படத்தை எடுக்கிற அவன் டைரக்டர் அவன் கையில கிடைச்சா அவனை செருப்ப கழட்டி நான் அடிப்பேன் நான் அவனை. வெக்கமா இல்ல? டியூட் இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். என் வைஃப் இப்ப கர்ப்பமா இருக்கடா. நல்ல விஷயம் தானடா. கண்டாரு இதுக்கு என்ன டல்லா இருக்க? ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல. இந்த கல்ச்சருங்கிறத வந்து உடைக்கிறதுக்கு தான் படம். இது வந்து ரியாலிட்டி. நீ வந்து கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு பொய் அவன் வாழ்க்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா. நீ வந்து ரியாலிட்டியா அவன் வாழ்க்கையை வாழறத பத்தி தான் இந்த படம். செமையா இருக்கு. டேய் அவனால சும்மா இருக்க முடியாதடா. நீ அவனை காதலிச்சாலும் பரவாயில்ல, அவன் கூட படுத்தாலும் பரவாயில்ல, அவன் மூலமா கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் என்னத்தான் பண்ணிக்கணும். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? பொண்டாட்டி என்னது, புள்ள அவனது. நான் மாப்பிள்ள, இன்னொருத்தன் கேப்ல. காலம் ஃபுல்லா நான் காக்க, நேத்து வந்த நீ அவளை கோகோ. பழம் நிலவி பாலில் விழுந்தது, ஆனா இங்க கால் தடிக்கு புல்லில் விழுந்தது. நீ டியூடன் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு பேசிக் ஒன்லைன் சொல்லுங்க பாரி. குப்பைங்க. வெளிநாடுன்னு சொல்லும். வெளிநாடு தான் ஏங்க. வெளிநாடு போயிருந்துச்சுன்னா இவன் பெங்களூர்ல இருக்கான், இவன் கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, காதல் கிடையாது, காஜி. ரெண்டுமே காக்கான் தானே ப்ரோ ஆரம்பிச்சு. இந்த பொண்ணோட உயிரை காக்குறதுக்காக. எந்த உயிரை? அந்த மானங்கிட்ட உயிரை. ஒரு ஆணை கக், அது எப்படி சொல்றது? அதான் சொல்லிட்டீங்களா, இதுக்கு மேல என்ன வித் ஹோல்டு. இந்த ஹானர் கில்லிங்கிற ஒரு கான்செப்ட் இது வைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹானர் இருக்கா? இந்த படத்துல என்ன ஹானர், என்ன கில்லிங்? இதுல படத்திற்கு டியூட் என்று பெயரை வைப்பதற்கு பதிலாக டூ என்று வச்சிருந்தீர்கள் என்றால் படத்துடைய கருத்திற்கும் இந்த இயக்குனருடைய கருத்தியலுக்கும் டூ அப்படின்னு ஒரு ரேங்கிங். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. அவன் என்ன ப்ராப்பர்ட்டியாடா, உந்து எந்துன்னு ஹியூமன் பீயிங்டா. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனிய புடிச்சு நீயே ஊம்பு. பிரிந்தது போதும், பிரிந்தது போதும். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவு. ப்ளீஸ் ப்ளூ கிராஸ் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். பாலியல் தொந்தரவு அதிகமாக டாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு ப்ளூ கிராஸ்லேருந்து நடவடிக்கை எடுக்கணும் ப்ளீஸ். இந்த ஆளுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னேன், உடனே போய் உருட்டுக்கட்ட வாங்க போனேன். கல்யாணத்தை நிப்பாட்ட வேணான்னு சொன்னேன், உடனே போய் பொக்கே வாங்க போறேன். நான் இழுத்தெழுப்புக்கெல்லாம் வரியே, யாரா நீ? இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்கா இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா. என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. ஏண்டி இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலா அப்பா. சாப்பிட்டியா? இல்லடா, இனிமேதான். நீ சாப்பிடு. எப்படி சோறு தான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா? என்ன பண்றீங்க? தீய தொட்டி எண்ணெய் ஆச்சுக்கிற சார், அப்போதான் எனக்கு புத்தி வரும்.